பலப்படுத்தும் கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 13வது வசனம். எங்களுக்கு சோதனை மேலே சோதனை வந்துக்கிட்டே இருக்குது. எவ்வளவுதான் தாங்க முடியும்? தாங்கி கொள்ளக்கூடிய சக்தியே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பானவர்களே, தாமே சோதனைக்கு உள்ளாக துன்பப்பட்டதினால் சோதிக்கப்படுபவருக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிற தேவன், எபிரேயர் 2:18, நிச்சயம் உங்களை பலப்படுத்துவார். அவர் குறிக்கும் காலம் வரும் வரைக்கும் பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ள வேண்டிய சக்தியை நிச்சயம் கொடுப்பார். நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வெற்றி நிச்சயம் பெறுவோம். நமக்கு பலன் தேவை. பாவம் நிறைந்த இவ்வுலகத்தில் பரிசுத்தமாய் வாழ நமக்கு பலன் தேவை. உலகம், மாமிசம், பிசாசை ஜெயித்து சாட்சியாய் வாழ நமக்கு பலன் தேவை. ஆவியிலும் ஆத்துமாவிலும் உள்ளான மனுஷனிலும் நமக்கு பலன் தேவை. அது மனுஷீக பலன் அல்ல, உன்னதத்திலிருந்து வருகிற பலன், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற பலன் நமக்கு தேவை. உடல் பலன் குன்றும் பொழுது அதை சரி செய்ய இவ்வுலகில் விதவிதமான டானிக்குகளை, ஹார்லிக்ஸு, போன்விட்டா போன்ற சத்துமிக்க பானங்களை பருகுகிறார்கள். ஆனால் உள்ளான மனிதனிலே வல்லமையாக பலப்படும் வழியை மக்கள் அறிந்து கொள்ள முற்படுவதில்லை. அன்புக்குரியவரே, நீர் ஆன்ம நலத்தோடு இருப்பது போல் உடல் நலத்தோடு இருக்கவும் அனைத்தும் இனிதே நிகழவும் வேண்டுகின்றேன் என்று 3 யோவான் 1:12 நாம் புனித யோவான் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். உடல் நலம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் ஆன்ம நலமும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மேலும் நம் உள்ளான மனிதன் நலமாக இருந்தான் என்றால் வெளி மனிதன், அதாவது உடலும் நன்றாக இருக்கும். உடல் மண்ணுக்குரியது. அது 80 அல்லது 90 வருடம்தான் இவ்வுலகில் வாழ முடியும். அதன் பின் எங்கிருந்து வந்ததோ அங்கு, அதாவது மண்ணுக்குள் சென்று மட்கி மடிந்துதான் ஆக வேண்டும். ஆனால் ஆத்துமாவோ நீடூழி காலம் வாழக்கூடியது. நியாய தீர்ப்பு நாளில் நித்திய விண்ணுலகிலோ அல்லது நித்திய நரகத்திலோ வாழப்போகின்றது என்பதை நாம் அறியவில்லை, அறிய முற்படுவதில்லை. இப்பொழுது நாம் யோசித்து பார்ப்போம். எது முக்கியம்? அழிந்து போகக்கூடிய இந்த உடலுக்குரிய பலனா அல்லது அழியாமல் வாழப்போகின்ற ஆத்மாவிற்குரிய பலனா? மேலும் ஆத்மா நல்ல பலனுடன் காணப்பட்டால் உடலும் பலனாக காணப்படும் என்று விவிலியத்தில் அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பானவர்களே, நமது விருப்பம் இந்த ஆத்ம பலனை பெறுவதாகத்தான் இருக்க வேண்டும். நம் ஆண்டவருக்காக ஓடோடி உழைத்த புனித பவுல் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்று உற்சாகமாய் குறிப்பிடுகிறார். பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்கள் பலவீனத்திலே பலன் கொண்டு யுத்தத்திலே வல்லவன் ஆனார்கள் என்று எபிரேயர் 11:34 நாம் வாசிக்கின்றோம். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும், 2 கொரிந்தியர் 12:9 என்று வாக்களித்த நம் இயேசுவிடம் நம் பலவீனங்களை எடுத்துரைப்போம். அப்பா, நான் கோபப்படக்கூடாதுன்னு தான்ப்பா நினைக்கிறேன். ஆனால் கடும் வார்த்தைகள் எளிதாக என்னிடமிருந்து வந்து மற்றவர்களை காயப்படுத்துகிறதே. அதனால் எத்தனை உறவுகள் உடைந்து கொண்டிருக்கின்றன. தயை கூர்ந்து இந்த பலவீனத்தை மாற்றும் என பலப்படுத்தும் கிறிஸ்துவிடம் கேட்டால் நிச்சயம் பலவீனத்தை மேற்கொள்ளக்கூடிய பலத்தை அவர் தருவார். ஆகவே விசுவாச அறிக்கையாக என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய, குறிப்பாக இந்த காரியத்தை செய்ய எனக்கு பலன் உண்டு என்று ஒரு நாளில் எவ்வளவு சொல்கிறோமோ அவ்வளவு நம் பலவீனம் மறைந்து பலன் பெறுவதை நம்மால் நிச்சயம் உணர முடியும். சாத்தான் நம்மை பலவீனப்படுத்தக்கூடும். குற்ற உணர்வுகள், அதைரியங்கள், அவிசுவாசங்கள், தோல்விகள், இழப்புகள் நம்மை பலவீனப்படுத்தக்கூடும். அவற்றையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரோடு எழுந்திருப்போம். ஏனென்றால் நம்மை பலப்படுத்தத்தான் நம் இயேசு நம்மோடு இருக்கின்றார். நம் காலை தள்ளாட விடமாட்டார். நம்மை காக்கிறவர் நிச்சயம் உறங்க மாட்டார். அவர் தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துபவர், நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எறிகிற திரியை அணையாதவர், நம்மை நிச்சயமாகவே பலப்படுத்துவார். ஆகவேதான் தாவீது என் பலனாகிய கர்த்தாவே என்று தேவனையே சார்ந்திருந்தார். திருப்பாடல் 18:1. ஜெபம் செய்வோம். பலப்படுத்தும் கிறிஸ்துவே, என் பலவீனங்கள் ஒவ்வொன்றையும் உமது பாதத்தில் வைக்கின்றேன். அவைகளை மேற்கொள்ளக்கூடிய சக்தியை ஒருவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும் என்று உம்மையே நம்பியிருக்கும் என்னை கைவிட்டு விடாதேயும்.